இஸ்ரேல் காசா. இஸ்ரேல் வழக்கம் போல காசாவோட வடக்கு பகுதிகளில் ஷெல்லிங் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. என்ன நானே கொஞ்சம் ஷாக்கான மாதிரி தான் இருக்கு. அதாவது தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான், இது ஒன்றும் புதுசு இல்லை. ஸோ பேசி வாங்குற மாதிரி வாங்கிட்டாங்க, அது தினந்தோறும் நடக்கிற மாதிரி நடக்குது. அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அவ்வளோதான். அதாவது காசாவோட வடக்கு பகுதியில் ஷெல்லிங் ஆரம்பிச்ச மாதிரியே காசாவோட மத்திய பகுதியில் ட்ரோன் தாக்குதல் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த சீஸ்ஃபயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்போ மீறப்பட்டுருச்சு அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. என்னதான் சீஸ்ஃபயர் இருந்தாலுமே எல்லோ லைனுக்குள்ள அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்கள் அந்த பகுதியில இப்ப திரும்பவும் பாதிப்புள்ளாவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அல்கொசாம் பிரிகேட் இருக்கிறாங்க இல்லையா, ஹமாஸ், ஸோ அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்றாங்க. அதாவது இஸ்ரேலோட படைகள் காசாவோட தெற்கு பகுதியில பின்வாங்கிட்டு இருக்கும்போது ஆன்டி டேங்க் எக்ஸ்ப்ளோசிவ் மூலயமா ஹம்மர் வெஹிக்கிளை வெடிக்க வச்சிட்டோம் அப்படிங்கிறது போல. ஸோ இதனால அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேலோட வீரர்கள் சில நபர்கள் இறந்துருக்கிறாங்க, சில நபர்கள் காயமடைஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. இருதரப்புலயும் மாறி மாறி சண்டைகள் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனால் நேக்கா பேசி டேக்கா கொடுத்துட்டு எல்லா ஹோஸ்டேஜஸும் வாங்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் இஸ்ரேல் இருக்கிறாங்க இல்லையா, இஸ்ரேல் காட்ஸ் அவர்கள், ஸோ அவர் தரப்புல என்ன சொல்லிக்கிறாருன்னா, மார்க் பண்ணுங்கப்பா, மார்க் பண்ணுங்க இந்த லைனை. அதாவது ட்ரம்ப் அவர்கள் ஒரு எல்லோ லைன் போட்டிருந்தா இல்லையா, ஸோ அந்த எல்லோ லைனுக்கு இஸ்ரேலோட படை வீரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்வாங்கி இருக்கிறாங்க. ஸோ அந்த லைனை பின்வாங்கிட்டோம் அப்படிங்கிறது மார்க் பண்றதுக்காக த்ரூ அவுட் அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா சீஸ்ஃபயர் டீலை நாங்கள் கடைபிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக மார்க் பண்றாங்க. இப்போ எப்படி அந்த எல்லோ லைன் மட்டும்தான் இதுக்கு மேல காசா, மற்றதெல்லாம் காசா இல்லை அப்படிங்கிறது போல வந்துருமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் மேலேயும் பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. எய்டோட இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஃபா கிராசிங் பார்டர்ல விட மாட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தரப்பு வந்து ஹமாஸுக்கு மிரட்டல்கள், அது வேற வந்தது நம்மளும் சேனல்ல பார்த்துட்டு இருக்கோம். அதாவது இங்க பாருங்க, தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கிறீங்க ஹமாஸ் காசாக்குள்ள கூடிய மக்களை, இது தொடர்ந்து நடந்துட்டே இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நாங்க எங்களுக்கு சாய்ஸ்ல நாங்க உள்ள வந்து எல்லாத்தையும் கொள்ளுவோம் அப்படிங்கிறத வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்புல இருந்து. அதாவது இஸ்ரேலை கொல்றதுனால ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரா, இல்ல காசாக்குள்ள இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அந்த எப்படி சொல்ல உளவு வேலையெல்லாம் பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா, இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய காசால இருக்கக்கூடிய ஒரு படை, ஸோ அவங்க அட்டாக் பண்ணதுக்காக சொல்றாரா அப்படிங்கிறது தெரியல. கில்லிங்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அப்ப இத்தனை நாள் என்னங்க நடந்துட்டு இருந்தது அப்படிங்கிற கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. எது எப்படியோ துரோகிகள் அப்படிங்கிறது போல ஹமாஸ் தரப்புல இருந்து அந்த ஹமாஸ் பாலஸ்தீனுக்கு எதிராக இருக்கக்கூடிய மக்கள், இஸ்ரேலுக்கு ஆதரவா இருந்தவங்கள தேடி தேடி அடிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடுவில் சண்டை ஆயிட்டு இருக்குன்ற வீடியோ பதிவுகள்லாம் பார்த்துருப்போம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள காசா வரும் அப்படிங்கிற யோசிச்சிருக்காங்க. பட் ஆனால் அவங்க பெருமளவில் எதுவும் செய்ய முடியல. ஹமாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஆர்ம்டா இருக்கனால அவங்க கண்ட்ரோல் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது அமெரிக்காவுக்கு பிடிக்கலையா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எதே எப்படியோ இப்போ அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள்ட்டே போய் கேட்டுக்கிறாங்க, என்னங்க நீங்க அப்ப படைகள் அனுப்ப போறீங்களா, இதுக்கப்புறம் நீங்க வர போறீங்களா அப்படிங்கிற கேள்விகள் வந்ததுக்கு, நாங்கெல்லாம் படை அனுப்ப மாட்டோம், சம்ஒன் வில் கோ, இஸ்ரேலே போவாங்க, அப்புறம் இதுல அக்ரிமெண்ட்ல எல்லாம் கையெழுத்து போட்டுக்கிறோம்ல அது போல அங்க நடக்கும்ல, அந்த மாதிரி அங்க யாரு ஃபார்ம் பண்றாங்களோ அவங்க போய் வந்து பாத்தீங்கன்னா கடைபிடிப்பாங்க, இந்த டீலை வந்து பாத்தீங்கன்னா கடைபிடிக்கக்கூடிய நபர்கள் உள்ள போவாங்க அப்படிங்கிற பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் நேக்கா டேக்கா கொடுத்து வெளியே இருந்திருக்காரு. சண்டை நடக்கும், ஆயுதங்கள் ஏற்றுமதி ஆகும், அமெரிக்கா டைரக்டா இன்வால்வ் ஆகாது. ஸோ இதுதான் இது இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம். அடுத்தது இந்த காசா மட்டும் கிடையாது, அடுத்தது அப்படியே லெபனான்லயே வந்து பார்த்தீங்கன்னா வைலண்டான அட்டாக். அங்கே ஆஸ்பாட் ஃபேக்டரி மேலே வந்து பார்த்தீங்கன்னா லெபனானோட தெற்கு பகுதியில் அடிச்சுருந்துக்கிறாங்க. ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு, பயங்கரமான வெடி விபத்து தொலை தூரங்கள்ல இருந்து உணரப்பட்டிருக்கு. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரும் அளவில் தீ விபத்துகள் ஏற்பட்டிருக்கு, அதுவும் தொலை தூரத்துல இருந்து பார்க்க முடியுது அப்படிங்கிறது போல செய்திகள் வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதிகள் அந்த அட்டாக்கு அப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிற வீடியோ பதிவுகள் இமேஜஸ்லாம் வருது. ரொம்ப அதிக அளவில் சேதம் ஏற்பட்டிருக்கு, அந்த பகுதியில் ஒரு ஃபேக்டரி இருந்துச்சா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு மிக பெரும் தாக்குதல். இஸ்ரேலோட சீஸ்ஃபயர் போடுறதும் ஒண்ணுதான், போடாததும் ஒண்ணுதான், தாக்குதல் தாக்குதல் தான், ஒண்ணு தோத்துருங்க இல்ல ஜெயிச்சு காட்டுங்க அப்படிங்கிறது போல இருக்கக்கூடிய இடையில சீஸ்ஃபயர் போட்டு அமைதியா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த எறால ஒத்து வராதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன்னா இதே போல ஒரு மனப்பான்மை மனநிலையில தான் ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம யமன் ஹவுதிஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க, எங்களோட மிலிட்டரி சீஃப் இறந்துட்டாரு அப்படிங்கிற சொன்ன உடனே இஸ்ரேல் தரப்புன்னு கிளைம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்க தான் அதுக்கு காரணம்.
இஸ்ரேலோட சீஃப் இருப்பார் இல்லையா, டிஃபென்ஸ் இஸ்ரேல் காட்ஸ் அவர். ஸோ அவர் தரப்பு என்ன சொல்றாங்க, நாங்க தான் யமனோட சீஃப் இருப்பார் இல்லையா, சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் முகமது அல் கமாரி அவர்கள், ஸோ அவரை நாங்க தான் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது போல இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் உடனே வர ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு ஹவுதீஸ் தரப்புல இருந்து இந்த பிரச்சனை ஒன்றும் முடியல, இந்த பிரச்சனை இஸ்ரேலோட இன்னும் முடியல, இதுக்கான விலை கண்டிப்பா இஸ்ரேல் கொடுத்தே தீர்வாங்க, இதுக்கான பழிவாங்கும் விதம் சாரி பனிஷ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு கொடுப்போம் அப்படிங்கோட யமனோதி தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறாங்க. அவங்க செய்யக்கூடிய குற்றங்களுக்கு அவங்களுக்கான தண்டனைகள் கிடைக்கும் அப்படிங்கோட அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. அடுத்தது இஸ்ரேலை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகளா இருக்குல்ல, இதை தப்பிக்கிறது வந்து பண்ண சிரியா அப்படிங்கிறது போலதான் இருக்கு. இப்ப சிரியாவோட அல் சாரா அவர்கள் ரஷ்யா மாஸ்கோக்கே போய் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களை பார்த்து பேசினாங்க இல்லையா. ஸோ இதுக்கான காரணமே இதுதான், இந்த இஸ்ரேல்லாம் நம்ப முடியாது இப்போதைக்கு இன்னைக்கு பேசுவாங்க. ஏன்னா திரும்பவும் பல்மேரா பகுதியில் 2 நாளைக்கு முன்னாடி கூட இஸ்ரேலோட ட்ரோன்கள் உளவு வேலை பார்த்துருக்கு, தாக்குதல் பண்ணிச்சு அப்படிங்கிற கூட செய்திகள் பார்க்க முடிஞ்சு. பட் என்ன ஏதுங்கிற விஷயங்கள் தெரியல. ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேலை நம்ப முடியாது அப்படிங்கிறதுனால ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கிட்ட போய் பழையபடியே டீல் அப்படிங்கிற பேசியிருந்தாங்க இல்லையா. ஆக்சுவலா ரஷ்யாவோட ராணுவத்தை நீங்க பஷர் அல் அசாத் அவர்களோட இணைஞ்சு எப்படி இந்த போஸ்ட் எல்லாம் நீங்க மெயின்டைன் பண்ணீங்களோ அதே போல சிரியாவோட தெற்கு பகுதிகள்லாம் மெயின்டைன் பண்ணுங்க, எல்லாம் ஒன்னா சேர்ந்து இணைஞ்சு மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது போல இஸ்ரேல் தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சிரியாவோட அல் சாரா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட கேட்டுக்கிறாங்க. ஸோ இந்த சிரியாவை பொறுத்த வரைக்கும் சிரியாவுக்கு இஸ்ரேல் மேல நம்பிக்கை இல்லை. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா பல நபர்கள் என்ன சொல்றாங்கன்னா இது ரஷ்யாவை திரும்பி கோத்திட்டு வந்து சிரியால கோத்து விடுற கதையா இருக்கு. ஏன்னா சிரியாவோட தெற்கு பகுதியில் தான் இஸ்ரேலோட பஃபர் ஜோன் இருக்கு, ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகள், அங்கிருந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வந்து பண்ண இஸ்ரேல் தூக்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த பகுதிகள் அந்த அவுட் போஸ்ட்லாம் வந்து பண்ண இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் எப்படி இப்போ ரஷ்யா கூட வந்து அவங்க அக்ரிமெண்ட் போடுறாங்கன்னா முன்னாடி இந்த சூழ்நிலை வேற, இப்போ மாறினதுக்கு அப்புறம் சூழ்நிலை வேற இல்லையா. ஸோ எப்படி வந்து இது ஒத்து வரும் அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ உள்ள வராங்கன்னா திரும்பி இஸ்ரேலோட ஒரு போருக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா என்ட்ரு ஆகிறாங்களா அப்படிங்கிற போல கேள்வி இருக்கு. ஏன்னா ரஷ்யா இதுக்குள்ள கொண்டு வந்து கோத்து விட போறாங்களா, இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா திரும்பி இந்த இஸ்ரேல் சண்டை பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது ரஷ்யாவை கொண்டு வந்து கோத்து விட போறாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஆனா பதட்டமான சூழ்நிலைகள் மிடில் ஈஸ்ட்ல தொடர்ந்து இருந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா இதுல பெரும்பான்மையான அரபுலக நாடுகளே இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கிறாங்க அப்படிங்கலாம் சொல்லப்பட்டு வருது. 2வது சவுதி தரப்புல இருந்து வந்து பண்ண திருப்பி அமெரிக்காவுக்கு போறாங்க, எங்க தலைவரே கத்தாரோட மட்டும் இது போல ஒரு டீலிங் போட்டுக்கிறீங்க எங்களோடையும் போட்டுக்குங்க அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா பேசினதா சொல்லப்பட்டு வருது, பேச போறதா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சவுதி அரேபியா என்ன மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க ஒரு பதட்டமா இருக்கா. அடுத்தது ஆப்கானிஸ்தான் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. பாகிஸ்தான் திரும்பி சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணிட்டாங்க. ஏன்னா தோஹால வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா மீட்டிங் போடலாம் அப்படிங்கிறது போல பேசியிருந்தாங்க, அமைதி பேச்சுவார்த்தை. ஆனா திரும்பி ஆரம்பிச்சாங்க. சூசைட் பாம்பர் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் மேல பண்ணிக்கிறதா சொல்றாங்க. அதான் தாலிபான்கள் டிடிபி. அதாவது முதல்ல ஒரு பாம்பர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ரொம்ப கடிசா இருக்கக்கூடிய பகுதி, அதை எப்படி சொல்றது, ரொம்ப நடவடிக்கைகள் ராணுவ கேம்புக்குள்ள நடந்திருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையா இருக்கக்கூடிய பகுதிகள், ஈஸியா போக முடியாது அப்படிங்கிற இடத்துல வந்து பண்ண ஒரு சூசைட் பாம்பர் அட்டாக் நடந்திருக்கு. அதாவது லார்ஜ் ஸ்கேல் அட்டாக்கா இது நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பண்ண ஒருத்தர் போய் வெடிச்சிருந்துக்கிறாரு, நுழைவாயல் இல்லை ஏதோ ஒரு போஸ்ட் மாதிரி இருக்கும் போலுக்கு. ஸோ அங்க போய் வெடிச்சிருந்துக்கிறாங்க. இது நடந்தது எங்கன்னா பாகிஸ்தானோட வீரர்கள்லாம் இருக்கக்கூடிய பகுதி கைபர் பக்தூன்குவா பகுதியில ஒரு மிலிட்ரி கேம்ப் இருக்குது, கஹித் மிலிட்ரி கேம்ப், நார்த் வசரிஸ்தான் பகுதியில. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிலிட்ரி கேம்ப்ல ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு. நடந்த உடனே படப்படன்னு அடுத்தது நிறைய சூசைட் பாம்பர்ஸ் வந்து பண்ண உள்ள போய் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால பல நபர்கள் இறந்துட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்தது. டைம் ஆக இறந்த வீரர்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிச்சிருக்கு பாகிஸ்தான்ல. ஸோ சூசைட் பாம்பிங் அட்டாக் அப்படிங்கிறது வந்து பண்ண தொடர்கதியா பாகிஸ்தானோட வீரர்கள் மேல நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பாகிஸ்தான் திருப்பி போய் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு, ஷெல்லிங் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ திரும்பி இந்த ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அப்படிங்கிறது கொஞ்சம் பிரச்சனையா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணுன்றதுக்காக பாகிஸ்தானோட ராணுவம் ஹெலிகாப்டர்லாம் களமிறக்கி விட்டுருக்காங்க. அந்த கேம்பை சுத்தி பதுங்கி இருக்கக்கூடிய அந்த சூசைட் அட்டாக்கர்ஸ்லாம் நம்ம எலிமினேட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் திரும்பவும் பிரச்சனையா தான் மாறிக்கிட்டு இருக்கு. அடுத்து அப்படியே நம்ம ரஷ்யா உக்ரைன் பிரச்சனைக்கு வந்துட்டோம்னா ரஷ்யா 70 ட்ரோன்கள்
பல்வேறு ட்ரோன்கள், சாகி ட்ரோன்கள், ஜிரானியம் ட்ரோன்கள், பல ட்ரோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்குள்ளே அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ ஜீப்ரா ட்ரோன்கள் இது போல வேரியேஷன்ஸ் இருக்கும்ல. ஸோ அது போல 70 ட்ரோன்கள், இதில் 31 ட்ரோன்கள் 10 பகுதியில் அடிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. ஹெவியான அட்டாக் இதில் கர்வீராக் பகுதியில் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியான அட்டாக் நடந்திருக்கு. நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இந்த பகல் போல் இருந்தது அப்படிங்கிறது போல வந்தது இல்லையா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் ஃபெசிலிட்டின்னு எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா துவம்சம் பண்ணி விட்டுருக்காங்க ரஷ்யா. ஹெவியான இழப்புகள் இந்த கர்வீராக் பகுதியில் மட்டும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் இருக்கிறாங்க இல்லையா, இந்த களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனை இந்த ட்ரோன் பண்ணிட்டு இருக்காங்க, மானிட்டர் பண்றாங்க, சர்வேலன்ஸ் அப்படிங்கிறவள பார்த்தோம் இல்லையா. இல்லை என்னன்னா ரஷ்யாவோட ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா உக்ரைனோட பகுதிகளை கண்காணிக்கிறதுக்காக வந்திருக்கு. இது மொலினா ட்ரோன்கள் அப்படிங்கிறது போல. இந்த சூப்பர் கேம் ட்ரோன்லாம் ஹெவி ட்ரோன்கள், இது வந்து பண்ண சின்ன ட்ரோன்கள் தான், ஃபிக்ஸ்டு விங் ட்ரோன்கள். இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா பேலோட்லாம் இருக்காது. ரொம்ப நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பகுதிகளில் உளவு பார்த்து தகவல்களை சேமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ட்ரோன்கள் ரஷ்ய தரப்புல இருந்து. இப்போ இதை இன்டர்செப்ட் பண்றதுக்கு உக்ரைனோட இன்டர்செப்டார் ட்ரோன்கள் போயிருக்கு. இதை பண்ண மாதிரி எதுவும் தெரியல, ஆனால் அந்த ட்ரோனை பார்த்தாலே தெரியுது பல தடவை இன்டர்செப்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா செலவுட்டே போட்டு சுத்திக்கிறாங்க பார்த்தீங்களா. இது போல இன்டர்செப்ட் பண்ணாலும் அந்த ட்ரோன்கள் வந்து பண்ணா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து விழுந்துருக்கு. அப்படி விழுந்ததுக்கு அப்புறமா அந்த இடத்த கண்டுபிடிச்சு போய் ரஷ்யர்கள் என்ன பண்றாங்கன்னா திருப்பி செலோட்டே போட்டு திருப்பி யூஸ் பண்றாங்க. ஸோ ரீயூசபிலிட்டி, காஸ்ட் கட்டிங், ஏகப்பட்ட விஷயங்கள் பெல்லோசோ அவர்கள்னாலே தெரிஞ்சுக்க வேண்டியதான். ஸோ இதில் என்னன்னா இந்த ட்ரோன்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ட்ரோன் இருக்கு, FPV ட்ரோன் மாதிரி. இது எதுக்கு அப்படிங்கிற கேள்விகள் வருது. அதாவது இந்த மொலினா ட்ரோன்கள் கிட்ட பேலோடு இல்லை, ஆனா ஒரு பேலோடு எடுத்துட்டு வருது அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இதுவே ஒரு கேரியரா மாறிடுச்சு ரிகானிசான் ட்ரோன்கள். ஆக்சுவலா சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மொலினா ட்ரோன்கள் இருக்கு, இப்போ ஒரு பகுதியில போயிட்டு இருக்கோம், இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி, இப்போ அந்த பகுதிக்கு போகும்போது டவுன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அந்த ஃபிக்ஸ்டு விங் ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா டிட்டாச் ஆகி பறக்க ஆரம்பிச்சிடும், அந்த இடத்த சுத்தி பார்க்கறதுக்கு என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற சிலர் தரப்புல. இன்னும் சிலர் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த இன்டர்செப்டார் ட்ரோன்கள் வருது இல்லையா, அந்த ட்ரோன்கள் வரும்போது இந்த FPV ட்ரோன்கள் போய் அதுல அடிச்சிடும் அப்படிங்கிற சிலர் சொல்றாங்க. இது போல அனலிஸ்ட் எதுக்காக இந்த ட்ரோன்களை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது பல்வேறு வகையில, அது கிரியேட்டிவிட்டி எந்த அளவுக்கு இருக்குது பாருங்களேன். அது மட்டும் இல்ல, உதாரணத்துக்கு இது வந்து FPV ட்ரோன், குட்டி ட்ரோன் தான், இதுல சின்ன வெடிமருந்து மாதிரி இருக்கும், இல்லைன்னா GPS ட்ராக் பண்றதுக்கான GPS ரஷ்யா யூஸ் பண்ணல, அவங்களுக்கு தனியா இருக்கு, கிளானஸ் இருக்கு. அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நேவிகேஷன் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த FPV ட்ரோன்கள்ல இருக்கும். இப்போ இந்த மொலினா ட்ரோன்கள் போகும்போது ஒரு இடத்த நம்ம மார்க் பண்ணணும்னு நினைச்சா இந்த FPV ட்ரோன்களை போட்டாலே போதும், அந்த இடத்துல போய் அது வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சுனாலே இன்கேஸ் தாக்குதல் பண்ணணும்னு நினைச்சா ரஷ்யா தாக்குதல் பண்றதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கும். இல்ல டவுட்டான ஒரு இதா இருக்கு, இந்த ட்ரோனை வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டு பார்ப்போம், டீகாய் மாதிரி இருக்கா, உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரப்பர்லாம் ஊதி வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ இது வந்து டீகாயா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட இது போல FPV ட்ரோன்களை யூஸ் பண்ணலாம். ஏன்னா அது போய் முட்டும் போது தெரிஞ்சிடும் இல்லையா, இல்ல அந்த பகுதிகளில் இருக்கும்போது கண்காணிச்சுட்டே இருக்கும்போது இந்த FPV ட்ரோன்கள் ஒரு இடத்துல நின்று சிறுசா வட்டமடிச்சு பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. அப்படிங்கிறவள பல்வேறு வகையில வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இப்ப இது போல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா விதவிதமா யோசிச்சு என்னென்னமோ பண்றாங்க, ஆனா எதையும் சொல்ல மாட்டாங்க. உக்ரைனா கண்டுபிடிச்சு இந்த மாதிரி பண்றாங்க அது மாதிரி பண்றாங்கன்னு சொன்னாதான் நம்மளுக்கு தெரியுது. ரஷ்ய தரப்புல இருந்து இதுக்கப்புறம் இது போல ட்ரோன்கள் எதுக்காக பயன்படுத்த போறாங்க, இல்ல இது போல ரிகானிசான் ட்ரோன்களும் ஒரு சூசைட் ட்ரோன்கள் வேணும், அதுல இருந்து ஒரு அட்டாக் பண்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற யோசிக்கிறாங்களா என்ன எதுங்க தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போல பல்வேறு டெக்னாலஜிஸ்லாம் ரஷ்ய தரப்பு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த FPV ட்ரோன்கள் இது போல ட்ரோன்கள் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்த் கொரியா வீரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா களமிறக்கி விட்டுருக்காங்க ரஷ்யா, அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துக்கிறாங்க. அவங்க மட்டுமே இது போல ட்ரோன்களை கர்ஸ்க் பயில இருந்து உக்ரைனோட சுமி பகுதிகளுக்குள்ளேயும் தாக்குதல் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரஷ்யா, அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆர்ட்லரி பொசிஷன்ஸ், மிலிட்ரி ஸ்ட்ரைக் பண்றதுக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்காக, அந்த பொசிஷன்ஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்காக உக்ரைன் மேல தாக்குதல் பண்றதுக்கு ரஷ்யாவுக்கு உதவிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள். ஸோ போருக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருக்காங்க உக்ரைன் தரப்பு வந்து. நார்த் கொரியாவோட அதிபரான கிம் ஜாங் உன் அவர்களே சொல்லிட்டாரு, இந்த போர்ல ரஷ்யா ஜெயிக்கிற வரைக்கும் நாங்க உதவுவோம்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன திரும்பி திரும்பி குற்றச்சாட்டுகள் வெக்காட்டி என்ன அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ இப்போ எஸ்கலேஷன் அப்படிங்கிறது ஒரு சைடு இருந்துட்டு இருந்தாங்க, டாமகாக் அது இதுன்னு என்னதான் இருந்தாலும் மனசுக்கு நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களோட ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது நான் ஒருபோதும் விடமாட்டேன் உக்ரைனோட பிரச்சனையா குளோபல் கான்ஃபிளிக்ட், அதாவது மூன்றாம் உலக போரா இவால்வ் ஆகிறதுக்கு நான் விடமாட்டேன் அப்படிங்கிற அவர் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு.
அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு பெஸ்டான டைம் இல்ல ரஷ்யா மேல சாங்ஷன் போடுறதுக்கு. அதுக்கான காரணம் நான் ரஷ்ய அதிபரை இப்போ மீட் பண்ண போறேன், அந்த வந்து பாத்தீங்கன்னா சீர்குலைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால நான் எதுவும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற போல இவர் தரப்பின் ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு ட்ரம்ப் அவர்கள் கிட்ட இருந்து. இதுக்கு விக்டர் ஆர்பன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் பண்ணி ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கிட்ட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு வேளை புட்டின் அவர்கள் வராருன்னா எப்படி வருவாரு, எந்த நாட்டு வழியா வருவாரு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இதே எப்படியோ இது போல இரு நாட்டு தலைவர்களும் உட்காந்து பேசி பிரச்சனையை முடிச்சுட்டாங்கன்னா பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா மிகப்பெரும் அளவில் சிக்கலாகும் அப்படிங்கலாம் மாற்று கருத்துல. என்ன நடக்கும் போன்றதை வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நாம் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கை. அடுத்த பையில உங்க சந்திக்க. வெரி ஸ்டே சேஃப். பை.